ஏப்பா எனி டைம் இங்கேயே படுத்துக்கிறிய வேலை வெட்டிக்கெல்லாம் போக மாட்டியா? வேலைக்கு போய் சம்பாரிச்சு என்ன பண்ணுவேன் பெருசு? சாப்பாட்டுக்கு வச்சுக்கோ, துணிமணிக்கு வச்சுக்கோ. சாப்பாடு கோயிலே போட்டுறாங்க, துணிமணி எதுனா குளத்துல விட்டு போயிடுறாங்க, அதை எடுத்து போட்டுக்கிறேன். அப்புறம் என்ன இருக்குது? நல்ல வாழ்க்கைடாப்பா. இந்த நாலேஜ் பத்தி தெரியாதவன் தான் ஓய்ச்சின்னு இருப்பானுங்க, அதான் நம்மளுக்கு தெரியுமே. அதெல்லாம் ஓகே. கல்யாணம் அட பெருசு, கல்யாணம் பண்ணா பொண்டாட்டியை பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும், இதெல்லாம் வாழ்க்கையா? அப்ப கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா? கல்யாணம் பண்ணிப்பேன், ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குல்ல, அதை பண்ணிப்பேன். ஹலோ சார், 1 லட்ச ரூபாய் செக்கா மதியம் வந்துடும்ல? சரிங்க சார், சரிங்க சார். உங்களை தான் சார் நம்பிக்கிறேன், போட்டு விட்டுருங்க. அப்ப போன காணம் ஒரு கவர் ஆகுது. இது புது மாடல் போனு, ஃபேஸ் லாக் பண்ணிட்டாக்கா எனக்கு மட்டும் தெரியும் போனு. அப்படியாப்பட்ட போனா என்ன வேலை? வாய கிட்ட இருந்தாரா வாசன் பேசணும் ஆயா. 1.5 லட்ச ரூபாய். ஆஹா, என்னடா 1.5 லட்ச ரூபாய் ஆஹான்ட்டு படுக்கிறான். ஏம்பா எப்படிப்பா உனக்கு இவ்வளவு பணம் வருது? அமெரிக்கால எனக்கு ஒரு கம்பெனி இருக்குது, அங்கிருந்து எனக்கு ஷேர் அனுப்பிச்சுனே இருப்பாங்க. ஓஹோ, அதான் மத்தியானம் 1.5 லட்ச ரூபாய் வரும்னு பேசியிருந்தேன், அதுதானா? அதேதான். ஒரு 1000 ரூபாய் எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது, யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. 1000 ரூபாய் கொடுத்தா எவ்வளவு தருவ? காசு வந்துட போதுல, 10,000 ரூபாய் குடுத்துருவேன். 10,000 ரூபாய் கொடுத்துருவியா? இதா வந்தவொன்னு 10,000 ரூபாய் கொடுத்துரு. குத்துறேன். இன்னொரு 1000 ரூபாய் 20,000 ரூபாய் குத்துறேன். ஐயோ, என் பொண்டாட்டி கேட்டாலே அடிப்பாளே. டேய், ஒரு 1000 ரூபாய் கதாடா. அப்படின்னா ஐயா அப்படியே மெனி பூச்சி போடுறாதா? இது மாதிரி ஆள் பழத்தில் சேர்த்துங்கிறா. என்ன மாதிரி வாழ்க்கை யாராலுமே வாழ முடியாது, போங்கடா. இவர் அப்படியே இந்த பெரிய வாழ்க்கை வாயிறாரு, போடா பிச்சைக்கார நாய. அப்பா அவன் கிடக்குறான், எத்தனை மணிக்கு வரும் காசு? ஒரு 1000 ரூபாய் குத்துட்டு நெக்ல எல்லாம் பேசினிருக்காத, வரும்போது கொடுக்க மாட்டேன் நானு. இல்லப்பா, போன் பண்ணி விசாரிப்பா எப்ப வரும்னு. விசாரிக்கிறாரு. ஹலோ சார், எப்போ வருது சார்? 2 மணிக்கு வந்துதா? சரிங்க சார். டேய் உங்க அப்பாடா அந்த நாதாரி எங்கன்னா போயின்னுக்குதியா? கையில காசு வர வச்சுங்கிறாரு. அந்த பர்தேசிக்கு யாரு காசு குத்தா? சீக்கிரம் அமுச்சு விடுங்க சார், ஒரு ஜென்டல்மேனுக்கு நான் 10,000 ரூபாய் அமுச்சு விடனா. கம்முனு பேசுங்கிற வெளிநாட்டுக்காரன். வெளிநாட்டுக்காலா? யோ நான் பண்ணிக்கிறேங்க. வச்சிடுங்க சார், நான் அப்புறமா பேசுறேன். டேய் இங்க என்னடா பண்ற, போடா. டேய் வெறும் கவர் வச்சு போன் பேசுங்கிறாரா உங்க அப்பா? 1.5 லட்ச ரூபாய் போனும் அவர் கண்ணு கொண்டு தான் தெரியும். 1.5 லட்ச ரூபா போனு அவரு கண்ணுக்கு தான் தெரியுமா? ஏய் நான் பேசுங்கிற பேசலாக் பண்ணிக்கிறாரு. யோ நான் சொல்லுங்கறேன் இந்தாலயா. நீ யூடியூப் போனா வந்து பேசிக்கிறேன். அங்க அம்மா செல்லு போச்சு காணன்னு தேடினுக்குது, நீ செல்லு போச்சு வந்து போன் பேசுங்கிறியா? குடியா என்ன பாக்குற? என் பையன்தான் செல்லு பவுச்சுன்றான். சின்ன பசங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் சொல்ல. ஓஹோ. ஏய் மூளை கட்ட வளவள மண்ட, அவன் சொல்றதுனா நீ நம்பாத. ஏய் மத்தியானம் 1.5 லட்ச ரூபாய் பணம் வருது, எனக்கு 10,000 ரூபாய் தரேன்னுக்கிறாரு. 1.5 லட்ச ரூபாய் வருதா? இந்த பர்தாசி யார் 1.5 லட்ச ரூபாய் கொடுக்குது? அவருக்கு தான் அமெரிக்காவில கம்பெனிக்குதாம. அமெரிக்கால கம்பெனியா? டேய் உங்க அப்பா பெரிய ஆள் போலுக்குதே. அப்படியே உரம் பாரு, அவனே காஞ்சி போனுவேன் வந்து எல்லாத்தையும் கத்துதா. ஏய் இது மாதிரி எல்லார்கிட்ட ஏமாத்தின்னு வர, ஊட்டான வந்து சண்டை போடுறாங்க, இதெல்லாம் நியாயம் இல்ல. டேய் நான் எதை பண்றேன் உன்னுடா, போயாண்டா. ஏம்பா அமெரிக்கா பணம் வருமா வராதா? அதான் 2 மணிக்கு வரும்னு சொல்லிக்கிறல, வரும் இல்லையா? அப்பனா சந்தோஷம். ஏய் எவ்வளவு காசு கொடுத்தா அவங்க கிட்ட? 1000 ரூபாய். ஏய் எங்க 1000 ரூபாய்? அது ஒரு முக்கியமான வேலைக்கே வச்சுங்கிறேன், இடுப்புல தாங்குது. டேய் 500 ரூபாய் கேளுடா. சரி ஒரு 500 ரூபாய் கொடு. அவர் முக்கியமான வேலைக்காக வச்சுக்கிற, நீ ஏன் கேக்குற? நீ வாய மூடாயா? யோ நீ குடியா. இந்தா எப்பா அந்த டச் பண்ண குடுத்து போப்பா. யோ பிஞ்சு போன முட்டை தோல் தலையா, இது வரையும் பவுச்சியா? அது பேசலாக் போனு. எப்படியே போயா கரம்புச்சவனே. ஏய் இந்தா ஃபேஸ் லாக் போனு. போன் பண்ணுங்க அமெரிக்காவுக்கு. பண்றேன். ஹலோ 2 மணிக்கு வந்துடலாம் சார். அப்பா பயங்கரமா ஏமாத்துறாரா? வா வா நம்மளுக்கு தான் 500 ரூபாய் கட்சிது. சிக்னல் கிடைக்கல சார், தார இருப்பா. அமுச்சு விட்டுருங்க சார். சரிங்க சார், நல்ல மனுஷன் சார், அமுச்சு விட்டுருங்க. உட்காந்த இடத்துல 10,000 ரூபாய் சம்பாதிச்சிட்ட பாத்தியா? கேன இருந்த 1000 ரூபாய் விட்ட. ஏய் என்னடா சொல்ற? அவர் 800 வர்றா. அவன் எனக்கு மேல பிச்சைக்காரன், ஊருக்கு முன்னால போய் லைன்ல சாப்பாட்டுக்கு நின்று இருப்பான். என்னடா சொல்ற? அமெரிக்கா காசு? ஓ ஓ ஓ அடங்கொய்யால பிக்கில் காசுரா, எங்கடா பணம்? யார நம்புறதுன்னு கூட தெரியாதுங்க, நம்மளுக்கு தான் நிம்மதியான வாழ்க்கை.